எது முக்கியம், உலகமா ஆத்துமாவா? பிரைஸ் தி லார்ட். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பார் எனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மத்தேயு 16:26. நம் அன்பர் இயேசு நமது ஆத்துமாவின் முக்கியத்துவத்தை குறித்து பேசிய இறை வார்த்தைகள் இவை. பணத்திற்கும் பதவிக்கும் வெற்றிக்கும் பின்பாக ஓடிக்கொண்டிருக்கும் மனிதர்களின் இதயத்தை குத்தி கிழிக்கக்கூடிய வார்த்தைகள் இவை. நித்தியத்திற்கும் மகிழ்ச்சியாக வாழ தேவையான ஆத்துமாவை இழந்தால் சேர்த்து வைத்த உலகச் செல்வத்தால் என்ன பயன்? ஆத்துமா நீடூழி வாழக்கூடியது. உடல் அழிந்துவிடும், செல்வம் மறைந்துவிடும், பதவி சரிந்துவிடும். ஆனால் ஆத்துமா நித்தியத்திற்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும். அதனால் இந்த ஆத்துமா எங்கு வாழப்போகின்றது? விண்ணுலகிலா அல்லது நரகத்திலா? இதுதான் ஒருவரின் வேட்கையாக இருக்க வேண்டும் என விவிலியம் போதிக்கின்றது. ஏனென்றால் இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததே மனிதர்களை அழிவிலிருந்து மீட்டு நித்தியத்திற்கும் தன்னோடு இருக்க அழைத்து செல்வதற்காகத்தான். இதை விளக்க அருமையான ஊமையை இயேசு சொன்னதை நாம் லூக்கா 12:16-21 வரை பார்க்கிறோம். என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பலவகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன. நீ உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திகழ்ந்திடு என்று சொன்ன செல்வந்தனிடம் ஆண்டவர், அறிவிலியே, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும் என்று சொல்வதன் மூலம் உலகத்தை ஆதாயப்படுத்துவது ஆண்டவரின் பார்வையில் அறிவற்ற செயல் என்றுதானே அர்த்தம். மாறாக உங்கள் உடைமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள். இற்றுப்போகாத பணப்பைகளையும் விண்ணுலகில் குறையாத செல்வத்தையும் தேடிக்கொள்ளுங்கள். உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். லூக்கா 12:33 அவர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். உடல் அழிந்து போகக்கூடியதால் இந்த உடலுக்காக உலகில் சேர்த்து வைத்த அனைத்தும் அழிந்து போகக்கூடியது, தற்காலிகமானது. நமது செல்வம் நம் உடலை திருப்திப்படுத்தலாம், ஆனால் நிச்சயம் நம் ஆன்மாவை அதனால் திருப்திப்படுத்த முடியாது. 1 யோவான் 2:17. ஏன் நம் ஆத்துமா விலையேற பெற்றது? ஏனென்றால் அது ஆண்டவரின் உருவில் படைக்கப்பட்டது. தொடக்க நூல் 1:27. இயேசுவின் புனித இரத்தத்தால் மீட்கப்பட்டது. 1 பேதுரு 1:18 மற்றும் 19. ஆண்டவரின் பிரசன்னத்தினாலோ அல்லது அவரிடமிருந்து பிரிக்கப்பட்டாலோ நீடூழி காலம் வாழக்கூடியது. தங்கள் ஆத்துமாவை இழக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள், எனக்கு இப்போ ரொம்ப டைமே இல்லைங்க, ஐ எம் வெரி பிஸி, ஒரு நாள் நிச்சயம் மனம் திரும்புவேன், வயசான பிற்பாடு அதெல்லாம் பார்த்துக்கலாம் என்று நினைத்த அடுத்த நிமிடமே உயிர் போனால் எங்கே போவார்கள் அவர்கள்? அவியாத அக்கினியான நரகத்திற்கு தானே. மார்க் 9:43. அதனால்தான் புனித பவுல் இப்படிப்பட்ட ஒப்பற்ற மீட்பை பற்றி நாம் அக்கறையிட்டிருப்போமானால் தண்டனையிலிருந்து எப்படி தப்ப முடியும் என்று எபிரேயர் 2:3 கூறுவதை பார்க்கிறோம். இதற்காக இயேசு நாம் வெற்றியை குறித்து நினைக்கவே கூடாது என்று சொல்லவில்லை. மாறாக நாம் அதை நமது கடவுளாக மாற்றக்கூடாது என்றுதான் எச்சரிக்கிறார். பணம் தீமையல்ல, ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. 1 தீமோத்தேயு 6:10. அதுதான் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு தடவையும் உலகு சார்ந்த காரியங்களை பற்றி நாம் நினைக்கும் பொழுது, முடிவு எடுக்கும் பொழுது, இது உலகு சார்ந்ததா அல்லது என் ஆன்மாவை இழக்கச் செய்யக்கூடியதா? கடவுளிடமிருந்து என்னை இந்த செயல் பிரித்து விடுமா என்று யோசித்து நாம் செயல்பட்டாலே போதும். விலையுயர்ந்த என் ஆடையும் நகையும் இறந்த பின் என்னோடு வரப்போவதில்லை. ஆனால் வறியவர்களுக்கு நான் கொடுக்கும் ஆடைகள் போன்ற நற்காரியங்கள் எனக்கு முன்பாக விண்ணுலகம் செல்லும் என்பதை மறக்காமல் மத்தேயு 5:16, நான் என் ஆத்துமாவை எப்பொழுதும் ஆண்டவருக்கு ஏற்புடையதாக வைத்திருந்தால் நிச்சயம் விண்ணுலகில் ஆண்டவரோடு என் ஆத்துமா அகமகிழும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த எண்ணத்தோடு நாம் வாழ்ந்தால் போதும், நிச்சயம் வெற்றி நமக்கே. ஜெபம் செய்வோம். ஆத்தும நேசரே, என் அன்பு தெய்வமே, நான் உலகை நேசிக்காமல் உம்மை நேசிக்கவும் என் ஆத்துமாவை இழந்து விடாதபடிக்கு அதை காத்து கொண்டு விண்ணுலகில் உம்மோடு நான் சந்தோஷமாக இருக்க தேவையான அனைத்து காரியங்களையும் இவ்வுலகில் நான் செய்யவும் எனக்கு நீர் அருள் புரிய வேண்டுமாறு உம்மை மன்றாடுகின்றேன். ஆமேன்.